நம்ம நாடு எப்படி போகுதுன்னே எனக்கு தெரியலங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ற சமூக வலைத்தளம் வந்து உண்மைகள பரப்புற விஷயத்த விட, அ பொய்யான, புரளியான வதந்திகள தான் அதிகமா பரப்புதுன்னு சொல்லலாம். அதுவும் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்துடுச்சு. சொல்லவே வேணாம். என்ன நடக்குது, நடக்காது, இருக்கு, இல்ல எல்லாத்தையுமே காமிச்சு விட்டுறானுங்க. அதையே நம்ம மக்கள் அப்படியே பார்க்குறானுங்க. இதில WHOன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? உலக சுகாதாரத்துறை அமைச்சகமா? அவங்க வந்து கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து நடந்தத வந்து ஒரு தரவு வந்து வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9,000 பொய்யான ஆத்தென்டிகேட்டடா ஃபேப்ரிகேட்டடா 9,000 பொய்யான செய்திகள் வந்து பரப்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நானும் சரி ரைட்டு என்ன பொய் தானே நம்ம எங்கேயுமே சொல்லிட்டு போறது தானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவன் ஒரு பாயிண்ட் சொல்றான். அதில 9,000த்துல 90% நம்ம இந்தியால இருந்து தான் பரப்பப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க அப்போ, நம்ம பயலுக சரி நம்ம அன்னைக்கு வேலைலாம் இல்லாம கஷ்டப்பட்டு வந்தோம். அதுக்குன்ட்டு ஏன்டா நம்ம இத பார்த்து போயிருந்துருக்கலாமா? அது எப்படின்னாக்கா, அந்த கஷாயம் குடிச்சா சரியா போயிடும், இந்த மாத்திரைய போட்டா நல்லா போயிடும், இந்த ஊசிய குத்துனா சரியா போயிடும்னு சொல்லிட்டு, இல்லாத பொல்லாத பொருளிய கெளப்பி விட்டு, இந்த மாரி எப்படி எத்தன பேர் போய் சேர்ந்தாங்கன்னு தெரியல. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த சோஷியல் மீடியா வந்து நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிப்போங்க, பயன்படுத்துவோங்க. சரியா? இது எதுக்காக நான் ஒரு விழிப்புணர்வா கூட இத ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இடையில கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதம் இன்னும் சொல்லப்போனா கரெக்ட்டா, எனக்கு வந்து WhatsAppல இந்த மாரி தான் ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கே நடந்த விஷயம் தாங்க. ஒரு Facebookலேருந்து ஒரு லிங்க் வந்துச்சு. அத நான் தெரியாம நான் கிளிக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நம்ம சேர்த்து வச்ச நம்மளே சேர்க்க மாட்டோம். எப்படியோ அடிச்சுப்புடின்னு சேர்த்து வச்ச காசு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 35,000 எவனோ தூக்கிட்டு போயிட்டாங்க ஆன்லைன்ல. அதுக்கு எவ்வளோ போராடி பாடுபட்டு எதுவுமே கிடைக்கல. அதனால தயவு செஞ்சு முதல்ல வந்து ஒரு மெசேஜ் நமக்கு ரிசீவ் ஆகுதுன்னு சொன்னாக்கா, அது ஆத்தென்டிகேட்டா, இது வந்து ஸ்பேமா, இது நிஜமான மெசேஜ் தானா, யார் அனுப்பிச்சா, அதுக்கு என்ன ப்ரூஃபு, இத நம்ம கிளிக் பண்ணலாமா வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்மளே கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது. நமக்கு கண்டிப்பா தெரியும் நம்ம உடன்பிறப்பு, நம்ம ரிலேட்டிவ்ஸு, சொந்த பந்தங்கள்ல யாராச்சும் ஒருத்தங்க சொல்றாங்க. ரொம்பவே அக்செப்டபிளான மெசேஜா இருந்தா மட்டும் அத வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. தேங்க் யூ.